ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 4 ஆஃப் பீயிங் ஹார்ட் சேலஞ்ச். ஆல்ரெடி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஒரு குட்டி ட்ரான்சிஷன் மாதிரி பார்க்கலாம். அவ்வளோவா நல்லா வரல, பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. என்னென்னா, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சி இவங்க தான் சொல்லிடுவாங்களோ, அவங்க தான் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எதாவது நினச்சிட்ருக்கீங்கன்னா அதை இன்றைக்கே விட்ருங்க. ஏன்னா அதை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள திருத்தவே முடியாது. ஏதோ ஒன்று நீ என்னடா சொல்கிற, நான் என்னடா கேட்க அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு அடுத்த விஷயம் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்கள விட நீங்கள் முன்னாடி போவீங்க. ஆனால் இந்த சொல்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏன் தெரியுமா சொல்லுவான், நீ ஏதாவது பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டனா, இல்லை நீ ஏதோ உன்னோட தனிப்பட்ட முயற்சினால் நீ கொஞ்சம் வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போயிட்டேன்னா, ஐயோ இவன் என்னடா நம்மளை விட முன்னாடி போயிடுறான் போலியே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்துடும். அதனால 4 விஷயம் பேசி நம்மளை அப்படியே மட்டம் தட்டி நமக்கு எதுவும் வராதுன்னு நாமளே நம்ப வைக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு நாள் முடியும். இன்றைக்கி முடியலனா என்ன பரவாயில்ல, டுடே இஸ் நாட் டூ லேட். எல்லா டேவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நல்ல டே தான். ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னா பண்ணுங்கள். கருத்து ஓவர். நான் ப்ராக்டிஸுக்கும் கிளம்பிட்டேன். இந்த ஆளே இல்லாத ரோட்டில் ஓட்டுறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு பார்த்தேன், செம பசி. இதெல்லாம் சாப்பிட்டு என் காலை உணவெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். பாய்.